ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அஃபிஷா. இந்தியாவுக்கு கனடாவுக்கு ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் வந்து போயிட்டு இருக்கு. இது எதனால பாத்தீங்கன்னா, ஹர்தீப் சிங் நிஜார் இவர் வந்து ஒரு கெனடியன் இந்தியன் சிட்டிசன். இவரை வந்து கனடாலே வந்து ஷூட் பண்ணப்படுறாங்க. என்ன ஒரு கொலைனால இவ்வளவு பெரிய கான்ஃபிளிக்ட் நடந்துட்டு இருக்காங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த ஹர்தீப் சிங் நிஜார் பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு காலிஸ்தான் ஆக்டிவிட்டிஸ்ட். இந்த காலிஸ்தானோட மெயின் ஏம் என்ன பாத்தீங்கன்னா, பஞ்சாப் வந்து ஒரு செப்பரேட் கண்ட்ரியா அறிவிச்சு அதுவும் இல்லாம சீக்கிசம் வந்து மெஜாரிட்டி ஆகணும் தான் இந்த காலிஸ்தானோட மெயின் ஏமுங்க. அப்படிப்பட்ட காலிஸ்தான் பீப்புள் வந்து உலக ஃபுல்லா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. லைக் இவங்க பேசிக்கா ஒரிஜின் எங்கன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல தான். பட் இவங்க வந்து பொழைப்புக்காக வந்து அந்தந்த கண்ட்ரியில போயிட்டு இன்னும் காலிஸ்தானுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து இந்த ஹர்தீப் சிங் நிஜார். இவர் வந்து என்னடா கெனடியன் இந்தியன் சிட்டிசனுங்க. அவர் கனடால தான் பிறந்தாரு. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க ஃபேமிலிஸ்லாம் வந்து இந்தியன் பிலாங் தாங்க. பட் அப்படிப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜார் வந்து ஜூன் 18, 2023 வந்து சீக்கிசம் குருத்வா சிங் கோயில் வெளியிலே வந்து ஷூட் பண்ணப்படுறாங்க. யாருனால பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து மாஸ்க் போட்டு தான் வந்து கொலை பண்ணுறாங்க. பட் யார் அவங்கன்னு சொல்லி இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல. கனடா கவர்மெண்ட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி. இந்த ஷூட் அவுட் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே வந்து கெனடியன் பிரைம் மினிஸ்டரான ஜஸ்டின் ட்ரூடே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருக்கிற இந்தியன் எம்பசி பீப்புள்ஸ்லாம் வந்து கனடா விட்டு வெளில போயிடணும்னு சொல்லிட்டு. இதுக்கு என்னன்னா, உங்களுக்கே தெரியும், எம்பசி மூலியமா தான் வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை வந்து கம்யூனிகேஷன்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட இந்தியன் எம்பசி பீப்புளே வந்து கனடா விட்டு வெளில போன காரணத்தினால இதுக்கு இந்தியன் கவர்மெண்டோட ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற கனடியன் எம்பசியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கனடியன் பீப்புள் எல்லாம் வந்து திருப்பி அவங்க நாட்டுக்கு வந்து அனுப்பிவிட்டாங்க. இந்த கான்ஃபிளிக்ட்னால கனடாவுக்கு வர நிறைய இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து விசாஸ் வந்து கேன்சல் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய செக்யூரிட்டி செக், இமிகிரேஷன் பாலிசிலாம் வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு கெனடியன் கவர்மெண்டால இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சதுதான் கேட்டீங்கன்னா அதாங்க இல்ல. அக்டோபர் 29 கெனடியன் ஆஃபீஸர்ல இருந்து ஒரு நியூஸ் வருது. அதுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, PM நரேந்திர மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, அஜித் தோவல் தான் வந்து இந்த ஹர்தீப் சிங் நிஜார் கொலைக்கு பின்னாடி வந்து இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நவம்பர் 3 ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் வந்து நடந்திருக்கு கனடால. என்னன்னா, இந்துஸ் வந்து ப்ரே பண்ண போகும்போது வந்து இந்த காலிஸ்தான் பீப்புள் வந்து இந்துஸ் மேல வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா கனடால தாங்க. இந்த காலிஸ்தான் குரூப்ல அட்டாக் பண்ணதுல வந்து 3 கெனடியன் அபிஷியல் காப்ஸே இருந்திருக்காங்க. லைக் போலீஸே இருந்திருக்காங்க. இவங்களும் சேர்ந்து தான் வந்து இந்துஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அண்ட் ஜெய்சங்கர் வந்து கடும் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதன் வெளிப்படையாக தான் வந்து கடந்த G20 வந்து நவம்பர் 19 பிரேசில்ல நடந்துச்சு. இதுல வந்து ஜஸ்டின் ட்ரூடே அண்ட் நரேந்திர மோடி வந்து பேசிக்க கூட இல்லைங்க. ஏன் ஈவன் எல்லா தலைவர்களும் ஒன்னா வந்து போட்டோ எடுத்தாங்க. அதுல வந்து ஜஸ்டின் ட்ரூடே, ஜோ பைடன் அண்ட் இட்டாலி பிரைம் மினிஸ்டர் ஆன மோடி மட்டும் வந்து என்னன்னா தவிர்க்கப்பட்டாங்க. வேணும்னே இவங்க கூட வந்து போட்டோ எடுக்காம விட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா அதான் இல்லைங்க. எல்லா பிரைம் மினிஸ்டரும் வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. லைக் இவங்க 3 பேர் மட்டும் வந்து லேட்டா அந்த காரணத்தினால இவங்க 3 பேரை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதுவே கெனடியன் மினிஸ்டரான ஜஸ்டின் ட்ரூடேக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் அமையுது. லைக் வந்து கெனடியன் மக்களே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, லைக் நீங்க வந்து கரெக்டா தான் ரூல் பண்றீங்களா அளவுக்கு. அதனால நேற்று வந்து ஜஸ்டின் ட்ரூடே நவம்பர் 22 வந்து ஒரு அஃபிஷியல் பிரஸ் மீட் வந்து ரிலீஸ் பண்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஒன்னும் இந்த ஹர்தீப் சிங் கொலைக்கு பின்னாடி இருக்கதா வந்து தெரிய வரல. இது வந்து தீர விசாரிக்கப்படணும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியன் சிட்டிசன் மேல போட்டு இந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி செக்கும் எடுக்கப்படணும் சொல்றாங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னா வாய்ஸ் ஆஃப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.